இப்ப ரொம்ப கவலையா இருக்கு, அடிக்கடி போடுறாங்கன்னா, மெடிக்கல் ஷாப்ல நீங்க குடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, கட்டாயமா உங்க மருத்துவர போய் பார்க்கணும். அதையும் அப்ரப்ட்டா ஸ்டாப் பண்ணாம, இதுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் ஆமா பண்ற அந்த ஒரு இது ஜோன்ல தான் எடுத்துட்டு இருக்கணும். ஆமா சொல்ற விதத்துல சொல்லி, நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் எடுக்குறீங்க, பிரச்சனை இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு டாக்டர போய் பார்த்துட்டு வரலாம்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரணும். ஓகே மேம். ஓகே. மாத்திரையிலேயே இவ்ளோ விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு நெறைய சில வயதானவங்களுக்கு. மாத்திரை சைஸ் பெருசா இருக்கலாம். முழுங்க முடியாம இருக்கலாம். அது எல்லாமே முழுங்க முடியல அப்டின்னா, இப்ப வயசானா பார்த்தீங்கன்னா, முழுங்குற தன்மையும் பாதிக்கப்படும். ஓகே. ஏன்னா வந்து நம்ம உணவு குழாய்லாம் கொஞ்சம் நேரோ ஆகும். ஸோ அதுல வந்து என்ன ஆகும்னா, சிலப்போ சிக்கிக்கிற மாரி இருக்கும். இங்கேயே ஒட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கும். பொறைக்கேறும் அதுல. ஸோ என்ன சொல்லுவேன்னா, பொடிச்சு குடுத்துருங்க. பொடிச்சு எப்போதுமே பொடிச்சு 1 ஸ்பூன் தயிர்ல, இல்ல தேன்ல. ஏன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும். விஸ்கஸா கூழு மாரி எதுலயாவது போட்டீங்கன்னா, அது நழுவிடும் உள்ள. ஸோ பொடிச்சு அதுல குடுத்துரலாம். முழுங்க கஷ்டமா இருக்கு அப்டின்னா. தண்ணீல கலக்கறது ரொம்ப அட்வைசபிள் இல்ல. ஏன்னா அது ஃபுல்லா கரையாது. ம், ம், ஸோ ம். நீங்க போட்டீங்கன்னா, இடிச்சுட்டு தண்ணீல போட்டா கூட, நெறைய பார்ட்டிகிள்ஸ் அந்த கிளாஸ்ல ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா